பொருள் 5 விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன். செக்ஷன் பி மீனவர் நலனுடைய தொடர்ச்சி. 8 உள்ளூர் நீர்நிலை மீனவர் நலன். கடல் தவிர்த்து ஆறு, கண்மாய், குளம், அணைகளில் மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் எந்தவிதமான பலன்களும் கிடைப்பதில்லை. இந்த நிலையை மாற்றி மீன்பிடித்தலை தொழிலாக கொண்ட அனைத்து மீனவர்களுக்கும் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் அனைத்து பலன்களும் கிடைக்க வழிவகை செய்யப்படும். தகுதி வாய்ந்த இறால் உற்பத்தியாளர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் பலன் பெறுவார்கள். மேலும் எதிர்பாராத நோய் தாக்குதலால் நட்டத்தை சந்திக்கும் இறால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் இறால் நோய் தடுப்பு காப்பீடு வழங்கப்படும். 9 கடல்சார் பொருட்கள் விற்பனை நிலையம். பால் பொருட்கள் விற்பனை செய்ய ஆவின் விற்பனை நிலையங்கள் இருப்பது போல மீனவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடல்சார் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய தமிழகம் முழுவதும் தனி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும். இவற்றில் மதிப்பு கூட்டப்பட்ட கருவாடு, டின்களில் அடைக்கப்பட்ட மீன் உணவுகள் உள்ளிட்ட கடல்சார் உணவுப் பொருட்கள் விற்கப்படும். 10 கடற்பாசி பூங்கா. ராமேஸ்வரத்தில் கடல்பாசி பதப்படுத்தும் தொழில் பூங்கா அமைக்கப்படும். இங்கு கடல்பாசிகள் உணவாகவும் உரமாகவும் அழகு பொருட்களாகவும் மாற்றப்படும். இதில் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 11 கடல் பொற்காப்பு திட்டம். நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி என கடல் அரிப்பால் அதிகம் பாதிக்கப்படும் கடலோர மாவட்டங்களில் 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு தடுப்பரண்கள் அமைக்கப்படும். 12 மீன்பிடி துறைமுகங்கள் மேம்பாடு. தமிழகம் முழுவதும் உள்ள மீன்பிடி துறைமுகங்களில் மீன்களை பதப்படுத்தி வைக்கும் குளிர்சாதன கிடங்கு, நச்சுத்தன்மையுள்ள கழிவுகளை பயனுள்ள மீன் தீவனமாக மாற்றும் வசதி, பயோஃப்ளாக் டெக்னாலஜி, கூண்டு மீன் வளர்ப்பு உள்ளிட்ட கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். மீனவர்களுக்கும் மீன் வணிகர்களுக்கும் இடையில் இடைத்தரகர்கள் இல்லாத வணிக சங்கிலி உருவாக்கப்படும். அனைத்து மீன்பிடி இறங்கு தளங்களிலும் நவீனப்படுத்துதல் மையங்கள் அமைக்கப்படும். 13 ஆழ்கடல் படகு நிதி கடன். நவீன பதப்படுத்துதல் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்குவதற்கு மீனவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும்.